பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தை 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்று இருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரை நாம் தேடி வருகின்றோம். நற்கருணை நாதர் உங்களோடு குடிகொள்வதற்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிர் தரும் உணவாக நமது நடுவில் இருக்கின்றார். எனவேதான் அவரை நம்பி அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து வருகின்றார். பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சி தரும் நிறைவான வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கின்றார். தன்னை வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய பிள்ளைகளோடு முகமுகமாக பேசுகின்றார். அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஏன் தெரியுமா? அவருடைய பெயரிலே அர்த்தம் இருக்கின்றது. அவர் இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு மனிதராக பிறந்து வந்த பொழுது அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் தாய் திருச்சபையானது இந்த திருவருகை காலத்தை நமக்கு கொடுக்கின்றது. இந்த திருவருகை காலத்திலே நம்மை நன்றாக தயாரித்து கொண்டு ஆண்டவருடைய வழியில் நடக்க நம்மை தயாரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை நாம் பட்டியலிட்டு அதை ஒன்றாக சேர்த்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் தூய்மைப்படுத்த வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நாளிலும் கூட உங்களை இந்த குணமளிக்கும் நற்கருணையிலே அழைத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவதற்காக நம்மோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை தொட்டு நம்மை குணமாக்கி அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதங்களில் ஒன்று எது தெரியுமா? இந்த பாவ மன்னிப்பு. நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த குருவானவருடைய அந்த மாய மந்திரத்தின் வழியாக அந்த ஜெபத்தின் வழியாக உங்களுடைய அந்த பாவங்களை மன்னிக்கின்றார். மறு கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய அந்த குருவானவர் உங்களுடைய பாவத்தை கேட்டு அதை தந்தை கடவுளிடம் தகன பலியாக கொடுக்கின்றார். அதை தந்தை கடவுள் தன்னுடைய மகனுடைய பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை அவர் மன்னித்து குணப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 23வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் சென்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசியின் வழியாக தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்திய கடவுள் அதே மத்தேயு நற்செய்தியிலே அவர் தந்தை கடவுள் தன்னுடைய மகனை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே மெய்யானவை. அதில் புரட்டும் உருட்டும் கிடையாது. அதில் உண்மை இருக்கின்றன. அந்த வார்த்தையின் வழியாக அவர் நம்மை அழைத்து நம்மை திடப்படுத்தி நம்மை பலப்படுத்தி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ நம்மை தயாரிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த தயாரிப்பு காலத்திலே இருக்கக்கூடிய நாம் என்னோடு அந்த இம்மானுவேலின் தேவன் இருக்கின்றாரா? என்னோடு அவர் இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் நடக்கின்றன என்பதை நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். கடவுள் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் விசுவாசமும் நம்பிக்கையும் கூடி வருகின்றது. கடவுள் ஒரு மனிதரிடம் இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலே நிம்மதியை இழந்து போய்விடுகின்றான். அவன் மட்டுமல்ல, அவனை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்களும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து போய்விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நீங்கள் இழந்து போன அந்த மகிழ்ச்சி
மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருவதற்காகவே மானிட மகனாக பிறந்து வந்தார். எனவேதான் அவர் பிறந்த உடனே வானக தூதர் அணிகள் ஒன்றாக சேர்ந்து தூயவர் தூயவர் தூயவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்று அவரை சூழ்ந்து நின்று அவர்கள் புகழ்ந்தார்கள். மாட்டு தொழுவத்தில் பிறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா மனிதர்களுக்கு மேலாக நம் ஆண்டவராகிய கடவுள் உயர்த்தினார். எனவேதான் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் அந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு பிறப்பின் நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள், அங்கே குடில் அமைத்து இருப்பார்கள் அல்லது கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும். எந்த கடைகளிலும் போய் பாருங்கள், ஒரு சின்ன டெக்கரேஷன் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை குறித்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பார்கள். ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்கள், அங்கேயும் குடில் அமைத்திருப்பார்கள், கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும், கிறிஸ்துமஸ் தாத்தா இருப்பார்கள். அதே போல் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா ஏர்போர்ட்டிலும் பாருங்கள், வெளிநாடுகளில் பாருங்கள், இஸ்லாமிய நாடுகளில் பாருங்கள், எல்லா இடத்திலுமே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட அங்கே அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசுவை பற்றி எல்லா மக்களும் அறிந்து இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவருடைய மகிமையை நாம் பார்க்கின்றோம். தந்தையினுடைய ஒரே மகனுடைய அந்த மாட்சிமையையும் இரக்கத்தையும் உண்மையையும் நிரம்பியவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, வாக்குதான் மனிதரானார், அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கின்றார். திருப்பாடல்கள் 46வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆகிய கடவுள் நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் நெருக்கத்தோடு இருக்கலாம், உடைந்து போய் இருக்கலாம், நாம் வலிமை குறைந்து போய் இருக்கலாம், நோயுற்று நாம் வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார், பலமாக இருக்கின்றார். எனவேதான் அவருடைய ஒரே பேரான மகனை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரே பேரான மகன் நற்கருணை நாதராய் நமது நடுவில் இருக்கின்றார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் திருப்பலியில் பங்கு கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கருணை நாதரை பெற்றுக் கொள்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் ஆண்டவருடைய கரத்திலே அழகிய மணிமுடியாகவும் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம் கஷ்டங்கள் வரும் பொழுதும், மனிதர்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுதும், மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடக்கூடிய வேளையிலே உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இருக்கலாம், உங்களை பற்றி அவதூறு பேசி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ரோமியர் 8:31 ஆண்டவர் நமது சார்பாக நிற்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஆண்டவர் கூட பக்கபலனாய் இருப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு பக்கபலனாய் இருக்கின்றார். எனவே கண்களை மூடி இம்மானுவேலின் தெய்வம், இம்மானுவேலராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த திருவருகை காலத்திலே எங்களோடு தங்குவதற்காக, எங்களோடு இருப்பதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, அன்பு மகனாக எங்கள் நடுவில் தேடி எங்களை வந்திருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். இம்மானுவேலின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் வாக்கு மனு உருவாகி எங்களிடையே குடிகொண்டு இருக்கின்றீர். எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கின்றீர். எங்கள் சார்பாக நின்று நீர் செயலாற்றுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த அதிகாலை நேரத்திலே
என் ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வேன். என் ஆண்டவர் எனக்கு உதவியாக இருப்பார், என்னோடு தங்கி இருக்கின்றார், எனது நடுவில் இருக்கின்றார், நான் இனி எந்த ஒரு கவலையும் அடைவது இல்லை என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக, பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. அவருடைய ஆத்துமா உம்மையே நம்பி இருக்கின்றது ஆண்டவரே. அவருடைய ஆத்துமாவை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை இதோ உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோர் மீது மனம் இறங்கும், எல்லோரையும் பலப்படுத்தும், அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.